Hello friends, welcome to Self Learning Tamil. Engineering Mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Jacobian composite function or chain rule னு இது சொல்லலாம். Engineering Maths ரிலேட்டடான என்னோட அதர் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. Composite functions or chain rule. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஜக்கோபியன் ரிலேட்டடான பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். அதோட லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் அதோட லிங்க் வரும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த பார்த்து 3 டைப்ஸில் காம்போசிட் ஃபங்க்ஷனும் ஒன்று, அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். If uv are the function of xy and xy are the function of rs. நம்மளோட கொஷினில் ஃபைன் பண்ண சொன்னது del uv divided by del rs. ஆனால் நம்மளுக்கு கிவன் டேர்ம்ஸ் வந்து uv கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு xy டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த xy டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி rs நம்ம ஃபைன் பண்ணோம். அது எப்படின்னா del uv divided by del xy into del xy divided by del rs. செயின் ரூல் யூஸ் பண்ணோம். இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன். இது வந்து ஃபார் 2 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ்க்கு del uvw divided by del rst will be equal to del uvw divided by del xyz into del xyz divided by del rst. எப்பவுமே செயின் ரூல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படின்னு பார்க்கலாம். uv are the function of rs and rs are the function of xy. ஆனால் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது del uv divided by del xy. இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்மளுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் del uv with respect to rs ஃபைன் பண்ணிட்டு into del rs divided by del xy இது ரெண்டையும் ஃபைன் பண்ணிட்டு ஃபைனலாக மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். del uv divided by del xy கிடச்சிரும். ஃபார் 3 டேர்ம்ஸ்க்கு uvw is dependent to xyz and xyz is dependent to rst. எப்பவுமே இது ஃபங்க்ஷன், இது வேரியபிள். uvw are the function of xyz and xyz are the function of rst. இது சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஃபார் 2 வேரியபிள்ஸ்க்கு x is equal to u square minus v square, comma y is equal to 2uv, comma u is equal to z cube minus 3zw square, comma v is equal to z minus w. Find del xy divided by del zw. இந்த கிவன்லேயே நான் சொன்ன டேர்ம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது xy கொடுத்துருக்காங்க. xy is a function of uv, ஏன்னா இங்கே uv டேர்ம்ஸ் uv and uv are the function of zw. ஸோ இது ரெண்டும் ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஃபைன் பண்ணணும், ஃபைனலாக இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும். அதோட ஃபார்முலா del xy divided by del zw is equal to del xy divided by del uv then into del uv divided by del zw. ஏன்னா இங்கே uv டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது zw. அதுக்கு இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது del xy divided by del uv, x with respect to uv, y with respect to uv. அப்போது del x divided by del u, del x divided by del v, நெக்ஸ்ட்டு del y divided by del u, del y divided by del v. நம்மளோட x is equal to u square minus v square. del x with respect to u மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஸோ 2u வரும். நெக்ஸ்ட்டு x with respect to v, அப்போ minus 2v. நெக்ஸ்ட்டு y with respect to u, y is equal to 2uv. with respect to u போது u will become 1, so 2v. next y with respect to v term solve பண்ணும்போது v will become 1, so 2u. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 2u into 2u, so 4u square minus of minus 2 2s are 4, 4v square
அப்போது 4u ஸ்கொயர் ப்ளஸ் 4v ஸ்கொயர், 4 காமன் எடுத்துட்டா 4 இன்ட்டு u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். இதுதான் டெல் xy டிவைடட் பை டெல் uv டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது டெல் uv வித் ரெஸ்பெக்ட் டு zw. u with respect to zw, v with respect to zw. அப்போ del u divided by del z, del u divided by del w. Next del v divided by del z, del v divided by del w. First u term solve பண்ணலாம். u ஓட question z cube minus 3zw square. u with respect to z, அப்போ z terms மட்டும் solve பண்ணா z cube இருக்கு. So 3z square minus இங்கே z term solve பண்ணா z will become 1. So minus 3w square மட்டும் வரும். del u divided by del w. w terms மட்டும் solve பண்ணுவோம். அப்போ this will become 0. So minus 6zw வரும். del v divided by del z, del v divided by del w. v ஓட value v is equal to z minus w. del v divided by del z க்கு z will become 1. So 1. del v divided by del w க்கு w will become 1. So minus 1 வரும். இது ரெண்டும் cross multiple பண்ணும்போது minus 3z square plus 3w square minus into minus plus 6zw. இந்த terms கிடைக்கும். இந்த எல்லா டேர்ம்ஸ்லையும் 3 காமனாக இருக்குது. ஸோ 3 காமனாக எடுத்துட்டா the value will become 3 into w square minus z square plus 2 into zw. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் del xy divided by del zw. நம்ம இது ரெண்டுமே இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். del xy divided by del uv ஓட வேல்யூ 4 into u square plus v square. into del uv divided by del xy க்கு 3 into w square minus z square plus 2zw. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ ரெண்டும் மல்டிபிள் ஆனால் 4 3 12 வரும். into u square plus v square into w square minus z square plus 2zw. இதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஃபார் 3 வேரியபிள்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் சம் x is equal to root vw, y is equal to root wu, comma z is equal to root uv, u is equal to r sin theta cos pi, v is equal to r sin theta sin pi, w is equal to r cos pi. Find del x y z divided by del r theta pi. இந்த கொஸ்டினுக்கு given எழுதும்போது we know that x, y, z are dependent to u, v, w. Then u, v, w are dependent to r, theta and pi. நம்ம find பண்ண வேண்டியது x, y, z divided by r, theta, pi. So, del x, y, z divided by del r, theta, pi will be equal to del x, y, z divided by del u, v, w into del u, v, w divided by del r, theta and pi. First இந்த term solve பண்ணலாம். del xyz divided by del uvw, x with respect to uvw, y with respect to uvw, z with respect to uvw. So del x divided by del u, del x divided by del v, del x divided by del w. Next del y divided by del u, del y divided by del v, del y divided by del w, del z divided by del u, del z divided by del v, del z divided by del w. X is equal to root vw. அப்போ del x divided by del u, del x divided by del v, del x divided by del w. இதில் first termக்கு del x divided by del u. இதில் வந்து u term இல்லை, so it will become 0. Next del x divided by del v. இந்த root sum எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். vw ரூட்டுக்கு வந்து 1/2 வரும். அப்போ 1/2 into vw whole power
1 by 2 minus 1 will be minus 1 by 2. அப்போ whole power minus 1 by 2. VW x with respect to v, so v will become 1. அப்போ w மட்டும் வரும். W divided by 2 into root into VW. We know that W is equal to root W into root W. இது இங்கே substitute பண்ணும்போது root W into root W divided by 2 into root V into root W. இது ரெண்டு terms cancel ஆயிரும். So root W divided by 2 into root V. இதுதான் dou x divided by dou V ஓட answer வந்து root W divided by 2 into root V. Next, dou x divided by dou W will be equal to root V divided by 2 into root W. இதே மெத்தட்ல சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் y is equal to root u w u dou y divided by dou u will be equal to root w divided by 2 into root u. இது வந்து லென்த்தி சம், அதனால் இது ஒன்னோட வேல்யூ மட்டும் நான் லென்த்தியாக ஃபைண்ட் பண்ணேன், மற்ற எல்லாத்துக்கும் ஆன்சர் மட்டும் சால்வ் பண்ணுறேன். இதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு del y divided by del v. இங்கே v term இல்லை, ஸோ இட் வில் பிகம் 0. நெக்ஸ்ட்டு del y divided by del w will be u divided by 2 into root w. Next z ஓடது வந்து root uv del z divided by del u will be root vw to root u. Del z divided by del v is equal to root u divided by 2 root v. Next del z divided by del w will be, இங்கே w terms இல்லை, so it will become 0. இந்த வேல்யூஸை இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா u terms இல்லை, so it will become 0. Next root w divided by 2 into root v. Next root v divided by 2 into root w. Root w divided by 2 into root u, 0. Root u divided by 2 into root w. Root v divided by 2 into root u. Root u divided by 2 into root v. The terms 0. By eliminating rows and column, இந்த first term இங்கே 0 இருக்கிறதுனால எல்லாமே 0 ஆயிரும். Next 0 minus second termக்கு minus வரும், so minus root w divided by 2 into root v into eliminating rows and columns, இந்த term will become 0. அப்போ 0 minus root u divided by 2 into root w into root v divided by 2 into root u. இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு root uv divided by 2 2s are 4 root uw கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் தேர்டு root v divided by 2 into root w, eliminating rows and columns. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது root w divided by 2 into root u into root u divided by 2 into root v. இது ரெண்டும் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து root w u divided by 2 2s are 4 into root u v கிடைக்கும். இந்த term will become 0, so minus 0. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் இதுவும் மல்டிபிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் இதுவும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ minus into minus will become plus root uvw divided by 4 2s are 8 into uvw plus root uvw divided by 8 into root uvw will be equal to, இந்த terms cancel ஆயிடும். அப்போ 1 by 8 plus 1 by 8, denominator same இருந்தால் numerator add பண்ண போதும். So 1 plus 1 will be 2, 2 by 8, 2 4s are 8 will be 1 by 4. J, the j oda value del xyz divided by del uvw is equal to 1 by 4. இந்த 3 terms யூஸ் பண்ணி del uvw divided by del r theta pi சால்வ் பண்ணோம்.
u is equal to r sin theta cos pi, v is equal to r sin theta sin pi, w is equal to r cos theta. U will be dependent to r theta and pi, v will be r theta and pi, w will be r theta and pi. Dou u divided by dou r, dou u divided by dou theta, dou u divided by dou pi. Next, dou v divided by dou r, dou v divided by dou theta, dou v divided by dou pi. Next, dou w divided by dou r, dou w divided by dou theta, dou w divided by dou pi. First, dou x with respect to r. So, r will become 1 sin theta cos pi. Next, with respect to theta பண்ணும்போது sin will become cos, r cos theta cos pi. Dou x with respect to dou pi. So, cos pi will become minus sin pi. அப்போ அதோட value minus r sin theta sin pi. Y with respect to r sin theta sin pi. With respect to theta r cos theta sin pi. With respect to pi will be r sin theta cos pi. Next, z ஓடுது with respect to r will be cos theta, with respect to pi minus r sin theta, pi term இல்லை, so will become 0. இந்த சம்ம டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து லென்த்தி சம்ங்கிறதுனால இதில் ஜஸ்ட் நான் ஆன்சர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். del UVW divided by del r theta pi ஓட வேல்யூ வந்து r square sin theta. We know that del xyz divided by del r theta pi will be equal to del xyz divided by del UVW into del UVW divided by del r theta pi. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 1/4, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ r ஸ்கொயர் sin theta. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இதுதான், 1/4 இன்ட்டு r ஸ்கொயர் sin theta. இந்த வீடியோவில் காம்போசிட் ஃபங்க்ஷன் ரிலேட்டடான டீட்டெயில்டு கான்செப்ட்ஸ் அண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.